தமிழகம் முழுவதும் பம்பரமாக சுழன்று வரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதுகுக்கு பின்னால் 10 ஸ்லீப்பர் செல்கள் கிளம்பி இருக்கின்றார்கள். இது பற்றி விரிவாக நமது ஜெம் தொலைக்காட்சி விவரிக்கிறது. வருகின்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக பணி செய்து வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் அவரது சுற்றுப்பயணம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதற்கிடையே சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமியின் முடிவுகளும் செயல்பாடுகளும் தன்னிச்சையாகவே இருந்து வருகிறது. மூத்த தலைவர்கள் யாரையும் அவர் கலந்தாலோசிக்காமல் இஷ்டம் போல செயல்படுகிறார் என்ற குற்றச்சாட்டு கிளம்பியிருக்கிறது. வழக்கமாக எந்த செயல் திட்டம் செய்வதாக இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் ஆகியோரை அழைத்து ஆலோசனைகளை செய்த பின்னரே ஒரு முடிவுக்கு வருவார். இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக மூத்த தலைவர்களுடன் அவர் தொடர்பில் இல்லாமல் இருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. ஏற்கனவே எம்ஜிஆர், ஜெயலலிதா போல் எடப்பாடி பழனிசாமி செயல்படுகிறார் என்று பகிரங்கமாக பேசி வந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை என்று சொல்லப்படுகிறது. முன்னதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அவமதிக்கப்பட்டார். இது தொடர்பாக செங்கோட்டையன் மிகுந்த வேதனைக்குள்ளாகி இருந்து வருகிறார். இருந்தபோதிலும் நான் கட்சிக்கு எதிராக வேலை செய்ய மாட்டேன், கடைசி வரை அதிமுகவில் தான் இருப்பேன் என்றும் கூறியிருந்தார். மன ரீதியாக பாதிக்கப்பட்ட அவரை எடப்பாடி பழனிசாமி அழைத்து பேசுவார் அல்லது தொலைபேசியில் பேசி சமாதானம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று வரை செங்கோட்டையனை அவர் தொடர்பு கொள்ளவே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அதே சமயம் செங்கோட்டையனும் எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்வதில்லை. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தில் அவர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி கொங்கு மண்டலம் வந்திருந்த போது கூட செங்கோட்டையன் தனது வீட்டில் ஓய்வெடுத்தாரை தவிர கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. இருவருக்கும் இடையே திரைமறைவில் பனிப்போர் நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமியை அரசியலுக்கு கொண்டு வருவது, ஜெயலலிதாவிடம் அறிமுகப்படுத்தி வளர்த்து ஆளாக்கியவர் இந்த செங்கோட்டையன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது செங்கோட்டையன் சத்தமில்லாமல் அமைதி காத்து வருகிறார். வருகின்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் அவருக்கு ஒதுக்கப்படுமா என்பது குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை. இதற்கிடையேதான் மதுரையில் செல்லூர் ராஜுக்கும் நடைபெற்ற சம்பவம் பெரிதாகவே பேசப்பட்டு வருகிறது. மதுரைக்கு வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி காரில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஏற முற்பட்டார். ஆனால் அவரை கீழே இறங்கி வேறு காரில் வாருங்கள் என்று இறக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. இதேபோல் திருப்பத்தூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது அருகில் இருந்த மூத்த தலைவர் தம்பிதுரை நிருபர்களிடம் ஏதோ பேசுவதற்கு முயன்றுள்ளார். அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவரது கையை தட்டிவிட்டு நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் என்கின்ற ரீதியில் அடக்கிவிட்டார். இத்தகைய சம்பவங்கள் குறித்து மூத்த அமைச்சர்கள் ஒருவரைக்கொருவர் தொலைபேசி மூலமாக பேசி வருகின்றார்கள். எடப்பாடி பழனிசாமி இப்பொழுது யாரையும் மதிப்பது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் சட்டம் என்றாகிவிட்டது என்று பேசி வருகிறார்கள். இதற்கிடையே எடப்பாடி பழனிசாமியின் சம்பந்தியும் முன்னாள் அமைச்சருமான பி. தங்கமணிக்கு எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் ஒத்துவரவில்லை. மிகுந்த மனவேதனையில் இருக்கும் அவர் கட்சியை விட்டு விலகிவிடலாமா என்று கூட முடிவெடுத்தார். பின்னர் என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. நான் அதிமுகவை விட்டு விலகப் போவதில்லை என அறிக்கையும் வெளியிட்டார். அதேபோல் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராவிற்கு தன்னை ஒதுக்கி வைப்பதாக எடப்பாடி பழனிசாமி மீது கடுமையான கோபத்தில் இருக்கிறார். அவரும் திமுகவில் இணைந்து விடலாமா என்று திட்டம் போட்டு வருவதாகவும் தெரிய வருகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நெருக்கமான முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூட மனவேதனையில் இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. இருந்தபோதிலும் தேர்தல் சமயம் என்பதால் அவர் அமைதி காத்து வருவதாகவும் சொல்கின்றார்கள். இவர்கள் மட்டுமல்லாமல் மூத்த தலைவர்களின் ஒருவரான கேபி முனுசாமியும் எடப்பாடி பழனிசாமி மீது மிகுந்த வருத்தத்திலும் இருந்து வருகிறார். தான் சொல்லும் யோசனைகளை கேட்பதும் கிடையாது என்கின்ற ஆதகம் அவருக்கு இருந்து வருகிறது. இதற்கிடையே அதிமுகவில் நடைபெறும் உள்குத்தை அறிந்த திமுகவினர் இதுதான் சமயம் என அதிமுகவை 2ஆக உடைக்க வேண்டும் என்பதில் குறியாக இருந்து வருகிறார்கள். அதிமுகவில் யாரெல்லாம் அதிருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ரகசியமாக தொடர்பு கொண்டு திமுகவிற்கு அழைத்தபடி இருக்கின்றார்கள். அதே போன்று எடப்பாடி பழனிசாமி மீது ஆதங்கப்படும் அதிமுகவினர் ஒருவரைக்கொருவர் தொலைபேசி மூலமாக பேசி வருகின்றார்கள். இப்போது தேர்தல் சமயமாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமியை கவிழ்ப்பதற்கு அவர்கள் விரும்பவில்லை. இருந்தபோதிலும் வெகு விரைவில் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக
குரல் கொடுப்பார்கள் என தெரிய வருகிறது. தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியடைந்த சுமார் 10 முக்கிய விஐபிகள் செங்கோட்டையனுடன் தொடர்பு கொண்டு பேசி வருகின்றார்கள். இன்னும் ஒரு மாதத்தில் அதிமுக வேட்பாளர்கள் பட்டியல் முழுமை அடைந்துவிடும் நிலையில் இருந்து வருகிறது. எனவே ஸ்லீப்பர் செல்களாக இருக்கும் அவர்கள் வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கிளம்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதைதான் திமுகவினரும் எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றார்கள் என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.